சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். என்னன்னா, இந்த இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்டின்னா, ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டு ஆ முடிஞ்சிருச்சு அப்டின்றத ஐடென்டிஃபை பண்ணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா இருக்கவங்களுக்காக சொல்றேன். மார்க்கெட் போயிட்டே இருக்கு அப்டின்னா, இப்டி இறங்கி, இறங்கி ஏறும் இல்லையா? இப்டி ஏறும்போது, இது உண்மையிலேயே இந்த இடம் தான் ஃபைனலா அப்டின்றது நமக்கு இது திரும்புற வரைக்கும் தெரியாது. இன்னும் இது எஸ்எம்சிலாம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சப்ளை டிமாண்ட்லாம் பார்த்து என்ட்ரி எடுப்போம். ஆனாலும் சில அதுலயுமே என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்டின்னா, நீங்க இப்டி போயிட்டு வந்ததுல இந்த இடத்துல கீழ எங்கேயாவது மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. மார்க்கெட் ஆனா இங்க முன்னாடி திரும்பி போயிட்டே இருக்கும். சரி இங்க திரும்புறது இந்த இடத்த பிடிக்க முடியல அப்டின்னா, இந்த இடத்துல ஃபிளிப் ஜோன் மாரி என்ட்ரி எடுப்பீங்க பார்த்தா, அந்த டைம் பார்த்துட்டு இங்க வந்துட்டு திரும்ப வந்து எடுத்துட்டு போகும். ஸோ அந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்றதுனால தான், இந்த செட்டப்ப வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணும் அப்டின்னா, ட்ரெண்ட் அந்த கரெக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த கரெக்ஷன் வந்து எண்ட் ஆகுற வரைக்கும், இப்ப அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா, கேண்டில் கலர் வந்து கிரீன்லயே இருக்கும். டவுன் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுனால கிரீன்ல தான் இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேல ஒரு லெவல் இருக்கும் இல்லையா? அது அது ஒரு லெவல தாண்டுனா, கன்டின்யூ பண்ண போது அந்த ட்ரெண்ட் செல்லுக்கே போக போகுது அப்டின்னா மட்டும், அந்த ரேஞ்ச் வந்ததுனா மட்டும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. எப்டின்னா ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். அப்ப ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செல்லு தானே. அப்ப எப்ப பை போலாம் அப்டின்னா, திரும்பவும் இந்த இடத்துல டர்ன் ஆச்சு அப்டின்னா, இம்மீடியட்டா கலர் வந்து உங்களுக்கு திரும்பவும் கிரீனுக்கு இங்கேயே சேஞ்ச் பண்ணி குடுக்கும். அப்டி பண்ணுச்சுன்னா, அந்த கேண்டில்லயே நம்ம என்ட்ரி விடுப்போம். அதுதான் வந்து ஷிஃப்ட் கேண்டில்னு சொல்லுவோம். இல்லன்னா இனிஷியேஷன் கேண்டில்னு சொல்லுவோம். அந்த சைடுக்கான ட்ரெண்ட் அது வந்து என்ன பண்ணுது? கன்டின்யூ பண்ணி கொண்டு போகுது. ஸோ இந்த கேண்டில் நமக்கு முக்கியம். இன்னைக்கு கான்செப்ட்டே அதுதான் மெயினா. இந்த கேண்டில வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சு இன்ட்ராடேக்கு ஒரு ட்ரேடிங் பிளான் செட் பண்ண போறோம். அதுபடி தான் இதுக்கப்புறம் வர லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு போறோம். ஏசியனுக்கும் இத நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இத்தன நாளு. பட் காலையில லைவ்ல சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா, ப்ராப்பரா இன்னும் யாருக்கும் அனவுன்ஸ் பண்ணல. அதனால நான் அத சொல்லல. இப்போ வந்து நம்ம ஜனா சார் வந்து இதுல கண்டிப்பா நல்ல சார் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்குல்ல சார் இதுல? எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றதுல. இல்ல நெறைய சார். பேட்டர்ன்ஸ் புடிக்கிறீங்க. இல்ல, ஆ இல்ல சீரியஸா. நெறைய பேட்டர்ன்ஸ் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. கிளியரா பண்ண முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க. அவங்க நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி? ஆமா சார். நீங்க இந்த நிச்சயமா. டபிள்யூ சொல்லி சொன்னீங்க. ஆமா. அதே தான் இப்ப சொல்லப் போறேன். ஆனா, அதுல ஏகப்பட்ட ரூல்ஸோட சொல்லப் போறேன். ஏன்னா, ஆ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஒரு எம் வருது அப்படின்னா, இந்த எம்மோட டாப்லயே அவங்களுக்கான என்ட்ரிய பிடிக்க சொல்லிக் குடுத்தேன். ஓகே சார். அதுல பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் இது எம் தானே. ஆமா சார். ஆனா இது எம் இல்லாம அப்படியே டபிள்யூ மாரி கூட போக ஆரம்பிச்சுருச்சு. ஓ! அப்போ இந்த லொகேஷன் அவங்க வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணல. அதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? அந்த சரிங்க எம் சார். எங்க பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. எம் இங்க பார்க்கவே கூடாதுன்னா, இங்க பார்க்கவே கூடாது அவ்வளோதான். இந்த இடத்துல அது எம்மே வந்தாலும் அது நமக்கு எம் இல்ல. அந்த மாரி ட்ரேடிங் செட்டப் நெறையவே உங்க கண்ல மாட்டியிருக்கும். ப்ராப்பரா எம் மாரி, டபுள் மாரி போட்டிருக்கும். அது அதுக்கப்புறம் திரும்பி அது வந்து எம் போட்டது டைரக்ஷன்ல அப்படியே டபிள்யூ ஆயி மாறி போயிருக்கும். பார்த்திருப்பீங்க நீங்க கூட நெறைய இது. ஆமா சார். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ யுஎஸ்டில ஆ ஃப்ரைடே நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஃப்ரைடே எங்க அதோ இந்த செட்டப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடம் முன்னாடி வரைக்கும் இது ஒரு பெரிய டபிள்யூ மாரி தெரியும். இந்த இடத்துல வந்து எல்லாமே கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி குடுத்தா கண்டிப்பா பை போவாங்க. இந்த இடத்துல பை போவாங்க தானே பார்த்தா? ஆமா சார். கலர் சேஞ்சும் குடுத்துருக்கு. ம். கலர் சேஞ்சும் குடுத்துட்டு, கிளியரா என்ன பண்ணிடுச்சு, கீழ இறக்கிடுச்சு. ஓ! கீழ இறங்கிருச்சு. கீழ இறங்குனது போகுமான்னு கேட்டா, போவும் போவாது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் அடிச்சிருக்கும். ஆ ஆமா. அது பேட்டர்னு. கண்டிப்பா ஸ்டாப் அடிச்சிருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ட்ரேடிங் பிளானே நான் வந்து இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்ட்டு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த செட்டப் இங்க இல்லவே இல்ல. என்னோட லொகேஷன் பை லொகேஷன் கீழ இருந்தது. ஏன்றது ரீசன் சொல்றேன். 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரேடிங் பிளான் இதுதான் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் டே 1 ஹவர் சார்ட் இருக்கு இல்லையா?
அந்த ப்ரீவியஸ் டே 1 ஹவர் சார்ட்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தெரியுதுங்களா? ஒரு லோ போயிட்டு மேல வந்திருக்கும். இல்லன்னா ஒரு ஹை போயிட்டு கீழ இறங்கியிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் கலர் சேஞ்ச் ஆன கேண்டில நம்ம மார்க் பண்ணிக்க போறோம். இது எப்ப பண்றோம் அப்படின்னா, ஆஃப்டர் 11:30 இது லண்டன் செஷன் ட்ரேடிங் பிளான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது. சரிங்களா? ஓகே சார். ஆஃப்டர் 11:30 அந்த இடத்துல. இத மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் 1 ஹவர்லயே வச்சுக்க பார்க்கலாம். பட் நமக்கு ரொம்பவும் கன்ஃபார்மா தெரியுது. அது கீழ தான் இன்னும் நல்லா வந்தே தீரும் அப்படின்னு தெரிஞ்சா 15 மினிட்ஸ்லயே என்ட்ரி அத ரிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. இந்த மாதிரி. ரொம்ப நம்ம இந்த எஸ்எம்சில பார்த்துட்டு இருக்க மாரி லிக்விடிட்டி, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் எதுவுமே நீங்க அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. டைரக்ட்டா கலர் சேஞ்ச் ஆன கேண்டில் மட்டும் மார்க் பண்ணி வைங்க போதும். அவ்வளோதான். எல்லா வேலையும் அது பார்த்துட்டு இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன கேண்டிலுக்கு செலக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லோல இந்த மாதிரி டாட்ஸ் இப்போ பை சைடு பார்க்குறீங்கன்னா ப்ளூ டாட்ஸ் இருக்கணும். இது ஏன் முன்னாடியே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த பிடிஎஃப் ஒண்ணு குடுத்திருந்தோம் இல்லையா? அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னன்னா, ரிவர்சல் மோட்ல பேண்டுக்கு வெளியவே வந்து கலர் சேஞ்ச் ஆன டைப்ன்னு சொல்லியிருப்பேன். தெரியுதுங்களா? பொலிஞ்சர் பேண்ட் வந்திருக்கும். ரிவர்சல் இங்க வெளியவே ஏதாவது ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிட்டு ப்ளூல மாறிச்சு அப்படின்னா, பேண்ட் பிரேக் அவுட் மெத்தட் அங்க நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அந்த 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 ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்தேனே, அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அது என்னன்னா, ரிவர்சல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டாட்ஸ் காட்டும். சரி ரிவர்சல்ல இருக்கும்போது டாட்ஸ் காட்டாது, கலரே காட்டும். நம்ம கன்டினியூஷன்ல இருக்கும்போதும் ரிவர்சல் என்ன நடக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் டாட்ஸ் குடுத்துருக்கேன். இந்த டாட்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. ரிவர்சல் மோட்ல மாறிடுச்சா இல்லையான்னு நமக்கு முன்னாடி சொல்லும். வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? அப்போ இந்த சார் டாட்ஸ் எங்க சார் அந்த சொல்லுங்க. டாட்ஸ் வந்துருச்சுன்னா ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரிவர்ஸ் ஆகுது. அதாவது இப்போ நமக்கான லொகேஷன்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா நெறைய பாக்ஸஸ் இருக்கும். இந்த ஆமா. பாக்ஸஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ பாக்ஸ தவிர, அந்த பர்பிள் பாக்ஸ தவிர, இந்த கிரே பாக்ஸஸ் எல்லாமே ரிவர்சல் ஜோன் தான். இன்ட்ராடேல ரிவர்சல் ஜோன். அங்க வந்து மார்க்கெட் ரிவர்சல் குடுக்க ஆரம்பிக்கும். இங்க கூட பாருங்க. இந்த ஆக்சுவலா வேற எதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன சார் யூஸ் பண்றீங்க? ஏஎம்டி யூஸ் பண்றீங்களா? ஆட்டோ யூஸ் பண்றீங்களா? 15 மினிட்ஸ் நான் பார்க்குறேன் சார். இந்த 5 மினிட்ஸா அப்படியா? பார்த்துருக்கேன். ஓ 15 மினிட்ஸ் யூஸ் பண்றதே இல்லையோ? ஆமா சார். சரி. நான் எத குடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. சரி ஓகே. ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச்ல இருந்து ஒரு லோ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் நடக்கும். ஸோ அந்த அந்த லொகேஷன்ஸ்ல நம்ம ரிவர்சல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே, நம்ம அந்த இடத்துல வந்து எம்டபிள்யூ பார்க்க ஆரம்பிச்சுருவோம். எப்பன்னா, பாக்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கருந்து அடிப்போம். இது பாக்ஸுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, யூரோ யூஎஸ்டி மாதிரியான சார்ட்ல வந்து நியூயார்க், லண்டன் வந்து லேட் ஆஃப்டர்நூன். லண்டனோட டைம் வந்து லஞ்சுக்கு அப்புறமா அந்த மாரி டைம்ல தான் வரும். மோஸ்ட்லி. ஏசியன் பேர் எல்லாத்துக்குமே லண்டன்லயே இந்த பாக்ஸ்ல வர ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம அங்க நெறைய பேசிட்டோம் அத பத்தி ஆல்ரெடி. ஸோ இங்க ஆமா. நம்ம பார்க்க போறது இன்ட்ராடே இருக்க பிளான் மட்டும் பார்த்துப்போம். இப்போ நம்ம அ செலக்ட் அ பண்ணி வச்சிருக்கிறது சார் சொல்லுங்க. எனக்கு ஏஎம்டி குடுத்துருங்க சார். ஏஎம்டி குடுத்துருக்கேனா? சரி, முதல்ல சரி. ஓகே. செஷன்ஸ் இருந்தது. மாறிட்டு இருக்கு சார். மாத்திட்டு இருப்பாங்க. ஆமா. மாத்திட்டேன். அப்டேட் பண்ணிட்டேன். ம். நானே ஏஎம்டி வந்து பார்க்கல. இப்ப கிரிப்டோ எல்லாமே ரன் ஆகும். அதனால அது குடுத்துருக்கேன் எல்லாருக்கும். ஆமாமா. கிரிப்டோவுக்கு யுஎஸ் ஆயில், கோல்டு, இண்டெக்ஸ், டவ் ஜோன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதான் சார். நம்ம வேலை என்னன்னா, இந்த மாரி ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆன கேண்டில் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா, அன்னைக்கு நமக்கு அதுல உட்காந்து ட்ரேட் எடுக்க போறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்ப சொன்ன விஷயத்த ரொம்பவும் லோவர் டைம் ஃப்ரேம் கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா 1 ஹவருக்கு மேல இது வொர்க் ஆகுறது இல்ல. 1 ஹவருக்கு கீழ வொர்க் ஆகுறது இல்ல. ஓ! தப்பு நடக்க சரிங்க. ஆரம்பிக்குது. ஏன்னா 1 ஹவருக்கு கீழ 2 போனீங்கன்னா 2, 3 கேண்டில் கிடைக்க ஆரம்பிச்சுரும் சில இடத்துல. அப்ப எந்த கேண்டில சூஸ் பண்றதுன்றது அதுக்கு நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணணும். பண்ண முடியும். உங்ககிட்ட இண்டிகேட்டர் இருக்கு. நீங்க உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ண முடியும் இதுல. அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கூட வச்சிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில்ல வந்து பட்டுட்டு அதாவது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். 15 மினிட்ஸ்ல இத எப்படி யூஸ் பண்ணணும்னா, 15 மினிட்ஸ்ல ஒரு கேண்டில் கிடைச்சிருச்சுன்னு வைங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, அதுல வந்து தொட்டுட்டு, திரும்பவும் இந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் நடக்கும். புரியுதுங்களா? தொடும்போதும் ஒரு கலர் சேஞ்சஸ் குடுத்துட்டு, அடுத்த ஒரு சிக்னல் கேண்டில் ரெடி பண்ணியிருக்கும். அந்த மாரி ரெடி ஆயிடுச்சுன்னா, இந்த கேண்டில விட்டுட்டு இந்த கேண்டில் செலக்ட் பண்ற மாரி ஆயிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த கேண்டில்ல வேற எந்த கேண்டிலுமே வந்து பட்டு என்ட்ரி எடுக்கல திரும்ப. கலர் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எடுக்கல. தெரியுதுங்களா? ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு இந்த ஓகே. கேண்டில். ஸோ ஆமா. அதனால தான் இந்த கேண்டில் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? டபிள்யூ ஈஸியா பேட்டர்ன் ரிஃபைன் பண்ண கிடைச்சிருக்கு. முடிஞ்சிருக்கு. ஆமா. ஈஸியா எடுத்துற முடியும். இந்த மாரி கிடைச்சா ஓகே 15 மினிட்ஸ் எடுத்துருங்க. ஆல்ரெடி 2, 3 தடவ பட்டுருச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணி 5 மினிட்ஸ்ல போயிட்டு நம்ம ப்ராப்பரா
எம்டபிள்யூ பார்த்துட்டு எடுங்க. லண்டனுக்கு மேல பார்க்குறீங்க. நம்ம ஏசியன்ல மட்டும் தான் வந்து என்ன பார்ப்போம்னா, டபுள் டாப் பார்ப்போம். எம்டபிள்யூ மட்டும் பார்ப்போம். ஏசியன்ல மட்டும் தான் எம்டபிள்யூ மட்டும் பார்ப்போம். லண்டனுக்கு மேல ஆயிடுச்சுன்னா, ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம் மட்டும் தான் வேலிட். ஏன் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல செகண்ட் லெக். அப்ப 15 மினிட்ஸ் செகண்ட் லெக்னா 5 மினிட்ஸ்ல கிட்டத்தட்ட 4 லெக்காவது ஃபார்ம் ஆகும் இல்லையா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெக் 15 மினிட்ஸ்ல, இது செகண்ட் லெக். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இத்தனை லெக் வர வரைக்கும் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும். டைம் ரொம்ப இழுக்கும். அதனால தான் என்ன சொல்றதுன்னா 2:30 மணிக்கு மேல பார்க்க சொல்றேன் நான். 2 மணிக்கு மேல பாருங்க. 4:30 மணி போல என்ட்ரி உங்களுக்கு கன்ஃபார்மா ஏதாவது ஒன்று கிடைக்கும். எதுல மார்க் பண்ணணும் இங்கேயா? இன்கேஸ் உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கலர் சேஞ்சிங் கேண்டில் எதுவும் கிடைக்கல, ஷிஃப்ட் கேண்டில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நார்மல் மோட்ல அதை அப்படியே ரிவர்சல் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரிவர்சலை கன்வெர்ட் பண்ணி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். தப்பில்ல. இப்போ இந்த இடத்துல கூட இந்த லோ எப்படி எடுத்திருக்குன்னு பாருங்களேன். இந்த டேல இந்த இடத்துல இந்த ரெண்டு கலர் வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் லெக் ஒன்று கிடைச்சிருக்கா? இது ஃபர்ஸ்ட் லெக், இது செகண்ட் லெக்கா? அப்போ இந்த செகண்ட் லெக்கோட கேண்டில் பாருங்க. நமக்கு தேவை இந்த லெக்கை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கேண்டில் இந்த இடத்துல கொஞ்சம் மேலேயே அலர்ட்டை செட் பண்ணி வச்சுக்கிட்டு உட்கார போகிறோம். அவ்வளோதான். வந்தால் என்ட்ரி எடுக்க போகிறோம். வந்து அதை தொட்டுட்டு போயிருக்கோம். கரெக்டாக. சரி, இது வந்து பிடிஎம் முடிச்சவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல அப்படியே அக்ரெசிவாக என்ட்ரி போடுவாங்க. பட் நாம எம்டபிள்யூ பார்த்துட்டு பொறுமையாக போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எப்படி என்ட்ரி நம்ம போயிருப்போம்? அதான் சார் கேட்கலாம். நாங்கள் டபிள்யூ இல்லையே சார். ஆமாம், எம்டபிள்யூ இல்லை, வி ஷேப் ரிவர்சல் அப்படின்னாலுமே, அப்போ நீங்கள் ஒன்றும் வீடியோ முழுசாக பார்க்கல. வி ஷேப் ரிவர்சல் எல்லாத்துக்குமே பேண்ட் பிரேக் அவுட் மெத்தட்னு சொல்லி ஒரு என்ட்ரி. இந்த பேண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்கும்போது என்ட்ரி எடுப்போம். ஸோ எம்டபிள்யூ கிடைச்சதுன்னா ஈஸியாக என்ட்ரி எடுத்துடலாம். அங்கேயே எம்டபிள்யூலே என்ட்ரி எடுக்க முடியும். எம்டபிள்யூ கிடைச்சதுன்னா இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணோம். இமீடியட்டாக பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி இறங்கி பண்ணாலும் சரி. இமீடியட்டாக பண்ணும்போது ஒரு டைப்பில் என்ட்ரி எடுத்திருப்போம். கொஞ்சம் தூரம் வந்துட்டு போகும்போது பேண்ட் பவுன்ஸ் மெத்தட்னு சொல்லியிருப்போம். அது அந்த டைப்பில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இதை பற்றி டாக்குமெண்டேஷன் படித்து பார்க்குறதா பாருங்கள். டாக்ஸ் மார்க்கெட் மேக்கர் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. உங்களுக்கு ஸ்கேல்ப் மாஸ்டர் டூலை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் பற்றி என்னென்ன ஏது ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் சார்ட்ஸோட கொடுத்துருக்கேன். நம்ம செட்டப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டார்கெட் என்ன, எங்கே என்ட்ரி, எல்லாமே இங்கே கொடுத்துருப்பேன் கிளியராக. எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அது படித்து பார்க்குறதும் எல்லாத்துமே பார்க்கலாம் நீங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே சிக்னல்ஸ் சார்ட், இப்போ இந்த கலர் கேண்டில் சேஞ்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த கலர் கேண்டில்ஸ் அதை பற்றின இது எல்லாமே டாக்குமெண்டேஷன் எல்லாமே நான் லோட் பண்ணிட்டேன் வெப்சைட். இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு இது எல்லாத்தையுமே. ஸோ எந்தெந்த டைப்பில் இருக்குது அது எல்லாமே இங்கேயே இருக்குது. ஆல்ரெடி வீடியோஸ்லையும் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அதில் நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருப்பேன். சிக்னல் மோடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் மோட்னு இருக்கும். அதில் புல்லிஷ் பேட்டர்னா என்ன, இதெல்லாம் புல்லிஷ் பேட்டர்ன்ஸ் அது எங்கெங்கே அப்பியர் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இது பார்த்தாலே புரியுது இல்லையா என்ன சொல்லியிருக்கோன்ட்டு? ரொம்ப கன்ஃபியூஷனாக ஏதாவது இருக்கா இதை பார்த்தா? என்ன பண்ணியிருக்குன்றது தெரியுது இல்லையா? பேண்டில் படும்போது கரெக்டாக பாருங்கள். லாஸ்ட் கேண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அதை கட் பண்ணிட்டு மேலே டேர்ன் ஆகிடுச்சா? அதே கேண்டில் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் மார்க்கெட். திரும்ப இந்த கேண்டில் இந்த பின் பார் எங்கே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆன கேண்டில் தான் பிடிச்சிருக்கும். அந்த சைடில் ஷிஃப்ட் ஆன அந்த கேண்டில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கிளம்ப உடனே. ஸோ நம்ம ஏஷியன் ரேஞ்சில் நீங்கள் காலையில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. லைவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க தான் இங்கே இருக்கீங்களா எல்லாருமே?